குட்டி உன் பேர் என்னம்மா? ரைன். ரைன். என்ன இது பேர் அயன் மாதிரி? யார் பேர் வச்சாங்க உங்களுக்கு? என்னோட தாத்தா. தாத்தா வச்சாங்களா? தாத்தா ஏன் இந்த பேர் சூஸ் பண்ணாங்க? அது தெரியாது. தெரியலீங்களா? சரி, ஓகே, இட்ஸ் ஓகே. பட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்க பேர்? இது வரைக்கும் உங்கள் பேர் யாராவது கேட்டு தப்பாக சொல்லியிருக்காங்களா? எல்லாரும் தப்பாக தான் சொல்லியிருக்காங்களா? கொஞ்சம் பேர் தப்பாக தான் சொல்லியிருக்காங்களா? சரி, பட் ரயன் கரெக்டாக சொல்லிட்டேன்ல, சூப்பர். 2 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்டா அந்த பேருக்கு. அயன், ரயன், ரயன், ரெய்னா, ரயனா, அயனா, ஃபைனலாக ரைன். கரெக்ட் தானே? சூப்பராக சொல்கிறேண்ணா. சரி, ஓகே ரயன், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறது ஐடியா இருக்கா? தெரியலையா? ஏதாவது கெஸ். உங்களுக்கு இந்த அசிடிட்டி டேப்லெட் மாதிரி பயங்கரமாக ஏதாவது வேணுமா, இல்லை எப்படி வேணும்? எனக்கு வந்து ரொம்ப பயங்கரமாக வேணுமா? சரி, பயங்கரமாக இருக்குமான்னு தெரியல, ஆனால் நல்லாயிருக்கும். நாளைக்கு வேறு உங்கள் பர்த்டேன்னு சொன்னீங்கல்ல, அதனால நம்ம டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ரயன், நாளைக்கு உங்களுக்கு பர்த்டே இல்லை, அதனால உங்களுக்கு ஒரு கிஃப்ட். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே ரயன். தேங்க்யூ. இது உங்களுக்கு கிஃப்ட் நாளைக்கு. அண்ட் ஆல்சோ இன்னொரு சர்ப்ரைஸ் இதில். நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டும் இன்னைக்கு இதை வச்சு தான். ஆமாம். சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்போ தெரியணுமா? சரி, இது அப்படியே அக்கா கிட்ட கொடுங்க பார்க்கலாம். பாருங்களேன், மேலே நம்ம எதுவுமே வைக்கல தானே, அழகா போய் மேலே பிளேஸ் ஆயிடுச்சு பாருங்களேன். இப்போ அக்கா கீழே கொண்டு வரட்டா? இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் இந்த பலூனை வச்சு தான் இருக்கு. ஸோ நான் உங்க கனி, வெல்கம் டு ஆர் ஷோ சிட்டி வித் சட்டி. சரி, அக்கா ஏன் தெரியுமா இந்த பலூனை வச்சுருக்கேன்? நான் சொன்னேன்ல, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டே இந்த பலூனை வச்சு தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பலூனுக்குள்ளே இருக்க காற்றை நான் எவாக்கில் வாங்கிக்க போகிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஹாய், நான் உங்க கனி, வெல்கம் டு ஆர் ஷோ சிட்டி வித் சட்டி. பரம் பரம். சரி, என் வாய்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல? சரி, போனா செக் பண்ணி பார்க்கலாமா எப்படி வருதுன்னு? காமிங்க. பேசு. ஹலோ. சரி, எப்படி ஃபன்னாக இருந்துச்சா? சரி, எப்படி இந்த பலூன் உள்ள இருந்த காற்றை தான் நம்ம உள்ள இழுத்தோம், அது எப்படி நம்ம வாய்ஸ் மாறுச்சு? தெரியலையா? சரி, இதோட பேர் என்னன்னா ஹீலியம் பலூன். இந்த ஹீலியம்னா என்ன, நம்ம வாய்ஸ் எப்படி மாறுச்சு, இதை பற்றியெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வெளியே நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்து ஃபன் பண்ணலாமா? வாங்க போகலாம். சரி, இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அரவிந்த் வச்சு டெஸ்ட் பண்ணலாம். வாங்க வாங்க. ரேங்க்கு பர்த்டே, அதனால ஆல்ரெடி பலூன் ஊதிட்டோம் நாங்கள். அதனால நீ இந்த பலூன் இல்லை பலூன் உள்ளே இருக்க ஏரை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. அதான் ஊதையாச்சுல்ல பலூன், காற்றை நீ வெளியே வேஸ்ட் பண்ணாம. ஹலோ இருடா. ஏய், என்ன வாய்ஸ் விட? வெளியே பரமசுந்தரி. கொஞ்சம் எடுத்துக்கோ. ஐயோ, அதுக்கு மேலே காலி ஆயிடுச்சு. நம்ம ஆஃபீஸில் ஆர்டர் ரொம்ப ஒருத்தன் தூக்கிக்கிறான். அதான் ராகுல். அவன்கிட்ட போய் வரணும் கொடுத்தான். ராகுல், ஊதாத பலூனை உங்ககிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவேன்? ஊதுவேன். ஸோ இப்போ பலூன் ஊதி இருக்கு, இப்போ என்ன பண்ண போற? காற்று எடுத்து விட்டுருவேன். காற்று எடுத்து விடக்கூடாது, இந்த காற்றை நீ இன்ஹேல் பண்ணணும், சரியா? இந்த பார்க்கலாம், கொஞ்சம் காற்றை கூட மிஸ் பண்ணிடாத. நீங்கள் ஆப் டெவலப்மெண்ட் எப்படி சொல்லி தரீங்க பசங்களுக்கு? வாயில தான். வேற எப்படி சொல்லி தருவீங்க? வேற இன்ஸ்ட்ருமெண்ட்? வாய் மட்டும்தான். ரயான், இந்த பலூன் உள்ள இருந்த ஹீலியம் நம்ம இன்ஹேல் பண்ணதும் நம்ம வாய்ஸ் மாறிச்சா? அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்துடலாமா? இப்போ
நார்மலாக நம்மளை சுற்றி ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் கேஸ் தான் நிறைய இருக்கும். நம்ம மூச்சு விடுறப்போ இந்த கேஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க லங்ஸுக்கு போயிட்டு அங்கே ஆக்சிஜனை மட்டும் பிரித்து நம்ம பிளட்டுக்கு அனுப்பிடும். மற்ற தேவையில்லாத கேஸ் எல்லாம் நம்ம மூச்சு விடுறப்பையோ இல்லை பேசுகிறப்பையோ வெளியே வந்துடும். நம்ம பேசும்போதெல்லாம் இந்த நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு 340 மீட்டர்/செகண்டுங்கிற ஸ்பீடில் வெளியே வரும். இப்படி வெளியே வர கேஸ் நம்ம தொண்டையில் இருக்கிற வோக்கல் கார்டை வைப்ரேட் பண்ணும். நம்ம நார்மலாக பேசும்போது நம்ம தொண்டையில் கை வச்சு பார்த்தா நம்மளால் இதை ஃபீல் பண்ண முடியும். இந்த வைப்ரேஷனால தான் சவுண்ட் க்ரியேட் ஆகுது. இப்படி வர சவுண்ட் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி அண்ட் பிட்சோடு இருக்கும். நம்ம இந்த பலூனுக்குள்ளே இருக்க ஹீலியம் கேஸ் மற்ற கேஸ் மாதிரிலாம் இல்லை. இதோட டென்சிட்டி ரொம்ப கம்மி. டென்சிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இதோட வெயிட்டும் கம்மி. வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால இதோட ஸ்பீட் பார்த்தா ஏரை விட அதிகமாக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஹீலியம் கேஸை நம்ம இன்ஹேல் பண்ணிட்டு பேசும்போது இந்த ஹீலியம் கேஸ் நம்ம லங்ஸில் இருந்து 1007 மீட்டர்/செகண்ட் வேகத்தில் வெளியே வருது. இது நார்மல் ஏரை விட 3 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஸ்பீடாக வெளியே வர ஹீலியம் கேஸ் நம்ம வோக்கல் கார்டை எப்பவும் போல் வைப்ரேட் பண்ணி சவுண்டை க்ரியேட் பண்ணோம். ஆனால் இந்த ஹீலியம் கேஸோட ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால வர சவுண்டோட ஸ்பீட் அதிகமாக இருக்கும். இப்படி ஸ்பீடாக வர சவுண்ட் நம்ம இயர் ட்ரம்மை டச் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஃபன்னி சவுண்டாக கேட்குது. ஸோ இதனால தான் நம்ம இந்த ஹீலியம் பலூனை இன்ஹேல் பண்ணது நம்ம வாய்ஸ் ஃபன்னியாக இருந்துச்சு. ரயான், நம்ம இந்த பலூனுக்குள்ள இருக்கிற ஹீலியமை பற்றியும் நம்ம வாய்ஸ் மாறினதுக்கான காரணத்தை பற்றியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? எப்படி பிடிச்சிருந்துச்சா இந்த ஹீலியம் பலூன்? செமையா இருந்துச்சா? ஸோ நம்மளுடைய இந்த வாரத்தோட எக்ஸ்பெரிமெண்ட் ரயானுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஸோ இதே மாதிரி இன்னும் சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட வர வாரங்களில் பார்க்கலாம். ஒரே நிமிஷம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கனி அண்ட் Rain. பாய் பாய். பரம் 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 பரம சுந்தரி. ரன் கம். அப்துல் கலாம் ஐயாவோட அறிவியல் ஆசிரியர் ஒரு சின்ன பறவையை வச்சுட்டு ஒரு பெரிய விமானம் எப்படி பறக்குது அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுத்தாரு. அங்கே உருவான ஒரு சின்ன பொறி தான் அவரை ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஆகுச்சு. அதே மாதிரி ஒரு பொறியை நம்மளை சுற்றி உள்ள பொருட்களை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக நாங்கள் உருவாக்கின இந்த கோர்ஸ் தான் DIY சயின்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் உங்கள் வீட்டில் உள்ள ஹாலில், கிச்சனில், உங்கள் ஸ்கூல் பேக்கில் அண்டு ஸ்டேஷனரி ஷாப்பில் உள்ள குட்டி ஐட்டங்களை வச்சுட்டு நம்மளால் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியும், அண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வச்சுட்டு சயின்ஸை எப்படி நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும், அண்ட் அந்த சயின்ஸை எப்படி பெரிய அப்ளிகேஷன்ஸோட கனெக்ட் பண்ணி கற்றுக்க முடியும், இந்த மாதிரி விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். என்ன பண்ணுவேன்னா, நான் வந்துட்டு கோச்சிக்கிட்டேன் சொல்லிட்டு படுப்பேன். ரயன் என் மேலே அதை ஓட்டுவான். எனக்கு என் மேலே ஓட்டலாம். ப்ளைன் வரும்ல, ப்ளைன் இல்லை ட்ரெயின். இது என்னது? இல்லை நவீன், ஒரு ப்ராப் சூப்பரா இருக்கு. லூசு பையலே கரெக்டா போட்டானா அவன் எப்படி கோல் கீப்பர், அவன் வந்து பிளேயர் தான். சரி, கிரிக்கெட்டை பற்றி எல்லாம் எனக்கு தெரியாததெல்லாம் எனக்கு பேசுவேன். ஹாய், நான் உங்கள் கனி. வெல்கம் டு ஆர் ஷோ சிட்டி வித் சட்டி. பரம் பரம். ரயான், நம்ம இந்த பலூனுக்குள்ள இருக்கிற ஹீலியமை பற்றியும் மக்கா உனக்காக அப்படியே முழுங்க. இப்போ பேசு. ஹலோ, நான் இப்படி ரயான், நீ மக்கா நீ இப்படி. ரயான், இந்த ஹீலியம் பலூன் உள்ள இருக்க ஹீலியம் கேஸை நம்ம உள்ள